எப்படி அவர் தோற்கடிச்சிருக்காங்க? சதி நடந்துக்குது சார். அவர் இங்கே தோக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தோற்றது எங்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி சார். தண்ணீர் கோலமாகிறேன் சார். ஆனால் எதையோ சதி நடந்துக்கு சார். இது எங்களுக்கு 1,00,000 பேர் நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் எல்லா பஸ் ஸ்டாண்டு நல்லா பண்ணிக்கிறார் சார். பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வருத்தம் தான் சார். இங்கே இவ்வளோ ஜெயிச்சிட்டேன் நீ 100 சீட்டுக்கு மேலே. பாண்டிச்சேரியில் 2 சீட்டு கூட வர்றதுக்கு தத்துன போட்டியா? அது சின்னது 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான். என்ன சார் நாங்கள் சொல்கிறது? அவர் தான் வரும் எதிர்பார்த்தோம். நல்லா செஞ்சுக்கிறார் கொளத்தூரில். ஆனால் எப்படி தோத்தாருன்னு தெரியல. தோத்த தொகுதிகளை மக்களை பார்க்கறதுக்கு எந்த தலைவர் சார் வந்தாங்க? வருவாங்க. ஸ்டாலின் வந்தார். இங்கே படித்த முட்டாளுங்க அவர் கொடுக்குற சலுகையே யூஸ் பண்ணிக்கிச்சிங்க. அவர் கொடுக்குற சலுகையிலேயே படிச்சிச்சுங்க. கொடுக்குற காசையும் வாங்கிக்கிச்சிங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மக்கள் முதுகில் குத்திட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்று போயிருக்காரு. ரொம்ப வருத்தமாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா மற்ற தொகுதியை விட கொளத்தூருக்கு ரொம்ப அதிகமாக தான் செஞ்சுருக்காரு. அவர் கட்டியிருக்க பார்க்கும் சரி, லைப்ரரியும் சரி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்க்டாப்பும் சரி, எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஆனாலுமே மக்கள் ஏன் தோக்கடிச்சாங்கன்னு இனிமே தெரில. ஏன்னா நிறைய பேர் மக்களே ஃபீல் பண்ணுறாங்க கொளத்தூர் தொகுதியில். அக்செப்டும் பண்ண முடியல. ஏன்னா அவர் எதிர்த்து ஜெயிச்சவர் விஎஸ் பாபுன்றவர். அவருமே இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தவர். இந்த தொழில் அவர் தோக்கடிச்சது அநியாயத்தில் அநியாயம் சார். நிறைய செஞ்சுருக்கான் மனுஷன். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாமல் இருக்கிறார்? அவர் மகளிருக்கு தையல் கற்றுக் கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. நூலகம் தந்திருக்காரு. பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணியிருக்காரு. பண்ட மீனகத்துக்கு வெளிவாகத்தில் கட்டி கொடுத்துருக்காரு. என்ன பண்ணல உங்களுக்கு? இங்கே ஏன் தோத்தாரு? எப்படி அவர் தோற்கடிச்சிருக்காங்க? சதி நடந்துக்குது சார். அவர் இங்கே தோக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ பண்ணி கொடுத்துக்கிற எப்படி தோத்தாரு? நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். எங்களை கேட்குறீங்க நீங்கள் சர்வே பண்ணி கண்டுபிடிங்க சார். அதை இப்போ அடுத்த வாட்டி தொகுதியில் நின்னாங்க அவர் ஓட்டு போட்டார். கண்டிப்பாக வருவார் சார். ஆனால் இங்கே தோக்கடிச்சது மனிதாபிமானம் இல்லாத செயல். இன்னைக்கு ஏரியாவை அண்ணா நகரோட சூப்பராக ஆக்கிட்டாரு. அவர் தோற்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணீர் தான் வருது. அப்படி இருந்து அவர் மக்களை சந்தித்து நன்றி சொல்லிட்டு போனார் சார். கம்யூனிட்டிங்களாம் எப்படி ஆயுதாங்க சார்? எப்படி தோத்தாங்கன்னு தெரியல. பக்காவாக செஞ்ச மனுஷன் எப்படி தோத்தாருன்னு ஆச்சரியமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்க, எங்கள் இருக்கிற மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏரியாவுக்கு அடிக்கடிக்கு வருவார். முதல்ல நாங்கள் கூட போன சகோதரர் மாதிரி நாங்கள் இருந்தோம். ஆனால் தோற்றது எங்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி சார். தண்ணீர் கோலமாகிறேன் சார். ஆனால் எதையோ சதி நடந்துக்கு சார். இது ஆமாம், அது டெஃபினட் கடவுளுக்கு தெரியும் சார். அது ஆனால் எங்கள்கிட்ட நிறைய எங்கள்கிட்ட 1,00,000 பேர் நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் சார் இதோ நடந்து போய் சார் சதி. பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் எல்லா பஸ் ஸ்டாண்டு நல்லா பண்ணிக்கிறார் சார். பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வருத்தம் தான் சார். எல்லாருக்கும் வருத்தம் தான். தோக்குறாலே கிடையாது சார். அவர் அது எதுவோ சம்திங் ராங்க ஆகிப்போச்சு. குட்டிங்கெல்லாம் நல்லா பார்க்க ஆக்கிக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் ஜிம்முங்க, ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் கிடையாது சார். எதுவோ நடந்துக்குது. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இங்கே இவ்வளோ ஜெயிச்சிட்டேன் நீ 100 சீட்டுக்கு மேலே. பாண்டிச்சேரியில் 2 சீட்டு கூட வர்றதுக்கு தத்துன போட்டியா? அது சின்னது 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு தான். இங்கே நீ சிஎம் ஆகிருக்கலாமே. புஷி ஆனந்தை வச்சு போட்டிருக்கலாமே நேரம். அவர் சொந்த ஊர் ஆச்சா. அங்கேயே ஜெயிச்சு நேரம் அவரே சிஎம் ஆக்கிட்டு இருக்கலாம்ல. எல்லாமே செஞ்சாரு. அப்படி இருந்தால் ஏன் அவர் தோற்று போயிட்டாரு? அவர் அது தோத்தது அவரை என்ன இது பண்ணிச்சுன்னு ஒன்றுமே தெரியல. குளத்தூரில் அவர் அவ்வளோ ஒரு சலுகை பண்ணியிருக்காரு. மக்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்காரு. பெரிய காலேஜ் கட்டியிருக்காரு. ஏசி பஸ் ஸ்டாப்பு. தோற்று போயிருக்காரு. எல்லாரும் அழுதான். இந்த அளவுக்கு வேதனை. அவர் பெரிய நகர் ஆஸ்பத்திரி அப்படி கட்டியிருக்காரு. இன்னைக்கு இன்னும் ஒரு மார்க்கெட்டு திறந்திருக்காரு. அவ்வளோ பெரிய கடை எல்லாமே செஞ்சிருக்காரு. செய்யாத ஒரு தொகுதி இல்லை. இந்த ரோடு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. தொகுதியே நல்லா வச்சுருந்தாரு. மழை பெஞ்சா கூட தண்ணி நிற்காது. அப்படி போயிட்டா முதல்ல ஒரு படைப்பகம்னு இருக்குது. இது உள்ள ஒரு பெரிய காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டியிருக்கிறாங்க பூம்புகார் நகர் உள்ள. அந்த ஹாஸ்பிட்டல் மல்டி ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல். அவரே தோக்கடிக்குதுன்னா ஜனங்க என்ன பண்ண முடியும்? நன்றி இல்லாத ஜனங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். உங்களே யோசிப்பாங்க. இப்போ தெரியாது அவங்க, அப்புறமா சொல்லுவாங்க. தோத்து மறுநாளே நிற்கிறாரு பாருங்க அந்த மக்கள்கிட்ட. அதுதான் ஒரு பெரிய மனுஷனுடைய இது. போனை வச்சு எல்லாம் போட்டு 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 இன்னைக்கு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. இன்னைக்கு அவர் சிஎம்மாவும் இல்லை, எம்எல்ஏவும் கூட இல்லை அவர் ஸ்டாலின். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? இவர் ஆட்சி அமைக்காததுக்கு அவர் தான் காரணம்ன்றாங்க. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் எம்எல்ஏ கூட அவர் சொன்னால் யார் கேட்க போகிறா? எம்எல்ஏ கூட இல்லை சாதாரணமாக. நீங்கள் கவர்னரை கேளுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க ஆட்சி அமைக்க கூடன்னு. அதை விட்டு அதுக்கு காரணம் இவர் தான். இதே தான் பண்ணி 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 தான் இப்படி பண்ணுது. குழந்தைங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இதை செய், இது தப்பு, இது நல்லது. இப்போ அந்த பார்க்கில் தானே போய் உட்காந்து விளையாடுறீங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. தோத்த தொகுதிகளை மக்களை பார்க்கறதுக்கு எந்த தலைவர் சார் வந்தாங்க? வருவாங்க.
ஸ்டாலின் வந்தாரு. மக்கள் வந்து முதுகுல குத்திட்டாங்க. நன்றியே இல்லாதவங்க அந்த மக்கள். படிப்பகம் கட்டி கொடுத்துருக்காரு வைஃபை வசதியோட. எவ்வளோ பசங்க உட்காந்து படிக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. இந்த தொகுதியில் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்கவே இருக்குது. மழை தண்ணி ஒரு சொட்டு இந்த வருஷம் மழை தண்ணி சுத்தமாக நிற்கல. இங்கே படித்த முட்டாளுங்க அவர் கொடுக்குற சலுகையே யூஸ் பண்ணிக்கிச்சுங்க, அவர் கொடுக்குற சலுகையிலேயே படிச்சிச்சுங்க, அவர் கொடுக்குற காசையும் வாங்கிக்கிச்சுங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நின்று கேட்ட மக்கள். அவர் தான் ஜெயிக்க வேண்டியது. இப்படி தொகுதியில் தோற்று போயிருக்காருனாங்க, இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. அவரும் எல்லாம் நல்லா தான் பண்ணார், நல்லா செஞ்சுக்கிறார் கொளத்தூரில். ஆனால் எப்படி தோத்தாருன்னு தான் தெரில. எதிர்பார்க்காத ஒரு இது தான். என்ன சார் நாங்கள் சொல்கிறது, அவர் தான் வரும் எதிர்பார்த்தோம். கொளத்தூரில் நிறைய பண்ணியிருக்காரு. பார்க்கு ஸ்டாலின் அவங்க எப்படி தோற்று போனாரு? எவ்வளோ பேசிக்கிறார் தொகுதிக்கு இல்லையா? அப்புறம் எப்படி தோத்தாரு? குளத்தூர்த்தியில் எல்லாமே செஞ்சுருக்கிறாரு. எல்லாமே இல்லாதே கிடையாது, எல்லாமே நல்ல முறை செஞ்சுருக்கிறாரு. செஞ்சுருக்கிறவர் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்காரு. மிக ரொம்ப வருத்தம் தான். தொகுதியே வருத்தம் தான். அது எப்படி தோத்தானே அது சொல்ல முடியலை. இந்த மாதிரி எதிர்பார்க்கல. அதிக ஓட்டில் செய்ப்பார்னு எதிர்பார்த்துருந்தோம். அதான் தெரியலை. என்ன குளறுபடியினாலே இது என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. இதில் வேற எதுவும் சதி திட்டம் தீட்டிட்டாங்களான்னு தெரியல. இன்னைக்கு என்ன இருக்கான், பிஎஸ்ப்பா வந்துட்டானே, அவன் ஒரு எரவுடி தெரியாதனமாக எப்படி இவன் வந்தான் அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க எல்லாருமே. ஆமாம், யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இது ரொம்ப கும்பல் எல்லாம் அழுகுறாங்க. தொலைத்து தொய்ய அவர் வந்தோடனே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எப்படியா நீ தோத்தானு அழுகுறாங்களே. எல்லாமே சிறுவனும் பெரியவர் வரைக்கும் நானும் தோத்தாலும் தோதிக்கி விடவே மாட்டேன், உங்களை பார்க்க எப்பவும் வருவேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நலத்திட்ட செதவி செஞ்சு இவ்வளவு தூரம் பண்ணி வச்சு இப்படி மக்கள் ஓட்டு போடுறவங்க எப்படி செய்வாங்க? ஏதோ யோசனை பண்ணுவாங்கல்ல. இனிமேல்ட்டு வர்றவங்க ஸ்டாலின் இந்த தொகுதி வந்து எதுவுமே பண்ணலையா? பிறந்த முறை எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலு, கல்யாண மண்டபம், உடல் பயிற்சி, பார்க்குகள், ஏசி பண்ணா 8 அடியாக இருக்க ஏசி பஸ் ஸ்டாண்டும் ஓப்பன். எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டுங்க, இல்லாத இடமே கிடையாது ஏசி பஸ் ஸ்டாண்டு. இவ்வளோ செஞ்சோம், இந்த ஆட்சியில் வரலன்ற போது அடுத்த வர்றவங்க எப்படி செய்வாங்க? தமிழ்நாடே தோற்றுருக்கலாம். ஆனால் இங்கே வந்து தோற்றது வந்து பெரிய அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம். அது செய்யாமல் நின்று இருந்தால் பரவாயில்ல. இவ்வளோ செஞ்சும் தோக்குறாருன்னா என்ன அர்த்தம்? இருக்கலாம், உள்ளடியும் இருக்கலாம். அவ்வளோ செஞ்சதுக்கு அந்த ஒரு நன்றிக்காவது ஓட்டு போட்டிருக்கோம். உள்ளடி இருக்கலாம், தெரியல அது எப்படின்னு. எழிலகமாக ஹாஸ்பிட்டல் மெயினாக அது வந்து இன்னைக்கு கேஎம்சிக்கு அடுத்து கொண்டு வந்துட்டார். அது எல்லாமே இருக்குது சார், எதுவுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு. மற்ற தொகுதியில் எப்படின்னு தெரியாது, குளத்தூர் தொகுதி அந்த அளவுக்கு. பிஎஸ் பாவன் அவர் என்னென்ன சொல்லி இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு? அவர் எங்கே சார் ஓட்டு கேட்டு வந்தாரான்றதே சந்தேகமாக தான் இருக்குது. அந்த விசேஷ அறிக்கை ஒன்று தான். வேட்பாளரே இன்னும் கேட்டால் யாருக்குமே தெரியாது. என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்மக்கிட்ட நம்மளை விட்டு ஒருத்தர் தூரமாக போயிட்டாரு. நம்ம கூட இருந்த இப்போ வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிடுறாங்களே ஒரு 5 வருஷம், துபாய்க்கோ குவைத்துக்கோ இங்கே போயிட்டாரு. ஒரு திருப்பியும் 5 வருஷம் பொறுத்து வருவார், நம்மளை பார்ப்பாரு. நம்ம சொந்தம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காருன்னு நினச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், ஒரு சிலர் கேண்டிடேட்டே தெரியாது, யார் என்னன்னே தெரியாது.